சிஸ்டம் முறைமை. யாதேனும் ஒரு பொது நோக்கத்தை அடைவதற்கென இடைத்தொடர்புகளை கொண்ட கூறுகளின் தொகுப்பே முறைமை எனப்படும். ஒரு முறைமை பின்வரும் கூறுகளை உள்ளடக்கியுள்ளது. முதலாவது உள்ளீடு இன்புட், இரண்டாவது வெளியீடு அவுட்புட், மூன்றாவது செயல்முறை ப்ராசஸ். உதாரணம்: பாடசாலையை ஒரு முறைமையாக கொள்வோம். முறைமை பாடசாலை. நோக்கம் நாட்டுக்கேற்ற நற்பிரஜைகளை உருவாக்குதல். உள்ளீடு பிள்ளைகள். செயற்பாடு கற்றல் மற்றும் கற்பித்தல். வெளியீடு நற்பிரஜைகள் நாட்டிற்கு கிடைத்தல். பூங்காவை ஒரு முறைமையாக கொள்வோம். முறைமை பூங்கா. நோக்கம் பொழுதுபோக்கு. உள்ளீடு பூக்கள், செடிகள், கொடிகள். செயற்பாடு அவைகளுக்கு நீரூற்றி பராமரித்தல். வெளியீடு பொழுதுபோக்காக அமைதல். தரவுகளை தகவல்களாக மாற்றும் முறைமை தகவல் முறைமை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படும். பொதுவாக தகவல் முறைமையானது பின்வரும் அடிப்படைகளில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். முதலாவது கைமுறை தகவல் முறைமை மேனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இரண்டாவது கணினியை அடிப்படையாக கொண்ட தகவல் முறைமை கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கைமுறை தகவல் முறைமை மேனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இம்முறையில் எல்லா முறை வெளிப்படுத்தல்களும் நபர்களின் கைகளால் மேற்கொள்ளப்படும். உதாரணம்: கணக்குகளின் பதிவு, மாணவர்களின் வரவு பதிவு, நூலகப் பதிவு. கணினியை அடிப்படையாக கொண்ட தகவல் முறைமை கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கணினி மூலம் தரவுகள் தகவல்களாக மாற்றப்படும் முறைமையே கணினி தகவல் முறைமை எனப்படும். உதாரணம்: டெலிஃபோன் பில்லிங், நிகழ்நேர பரீட்சை முடிவுகள். கைமுறை மற்றும் கணினி தகவல் முறைகளுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள். கைமுறை தகவல் முறைமை தவறுகள் ஏற்படலாம். கணினி தகவல் முறைமை தவறுகள் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு. தகவல்களை முறைவழிப்படுத்த அதிக காலம் தேவைப்படும். குறுகிய காலத்தில் தகவல்களை முறைவழிப்படுத்தலாம். தரவுகளை சேமிக்க அதிக இடவசதி தேவைப்படும். தரவுகளை சேமிக்க சிறிய இடவசதி போதுமானது. தரவுகளை சேமிக்க அலுமாரி பயன்படுத்தப்படும். தரவுகளை சேமிக்க தரவுத்தளம் பயன்படுத்தப்படும். பாதுகாப்பு குறைவு, பாதுகாப்பு அதிகம். பல்வேறு காரணிகளால் தரவுகள் அழிவடையலாம். காப்பு பேக்கப் முறையினூடாகவும் கடவுச்சொல்லை இடுவதன் மூலம் தரவுகளை பாதுகாக்கலாம். கணினி அடிப்படையிலான தகவல் தொகுதி கூறுகள் பேசிக் கம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம். முதலாவது வன்பொருள் ஹார்ட்வேர். இரண்டாவது மென்பொருள் சாஃப்ட்வேர். மூன்றாவது மனிதர் உயிர்பொருள் அல்லது பயனர்கள் பீப்புள் லைவ்வேர் or users. நான்காவது செயல்முறை ப்ராசஸிங். ஐந்தாவது தரவுகளும் தகவல்களும் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஆறாவது தொலைத்தொடர்பாடல் அல்லது தொடர்பாடல் டெலிகம்யூனிகேஷன் or கம்யூனிகேஷன். முறைமை அபிவிருத்தி செயலொழுங்கு சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஒரு கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையினை உருவாக்குகின்ற போது பின்வரும் படிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு முறைமை உருவாக்கப்படும். இது முறைமை விருத்தி ஆயுள் வட்டம் சிஸ்டம் லைஃப் சைக்கிள் எனப்படும். முதலாவது தேவையை இனங்காணல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிக்யர்மெண்ட்ஸ். இரண்டாவது தீர்வினை வடிவமைத்தல் டிசைனிங் த சொல்யூஷன். மூன்றாவது தீர்வினை குறிமுறைப்படுத்தல் கோடிங் ஆஃப் த சொல்யூஷன். நான்காவது தீர்வினை சோதித்தலும் தவறு நீக்கலும் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். ஐந்தாவது தீர்வினை நடைமுறைப்படுத்தல் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஆறாவது முறைமை பராமரித்தல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். தேவைகளை இனங்காணல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிக்யர்மெண்ட்ஸ். ஒரு முறைமையினை உருவாக்குகின்ற போது புதிய முறைமையின் நோக்கம்,
அனுகூலம், வினைத்திறன் மற்றும் புதிய முறைமை எவ்வாறு தொழிற்பட வேண்டும், ஒரு முறைமையின் ஊடாக எவ்வாறான தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது இதனூடாக கண்டறியப்படும். இதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ள பின்வரும் வழிமுறைகள் கையாளப்படும். அவதானித்தல், நேர்காணல், வினாக்கொத்து, பதிவுகள் மற்றும் ஆவணங்களை ஆராய்தல், மூலவகை மாதிரியை உருவாக்கல். தீர்வினை வடிவமைத்தல், டிசைனிங் த சொல்யூஷன். ஒரு முறைமை உருவாக்கத்தின் போது அம்முறைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறும் எவ்வாறு இருக்க வேண்டும், அது என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடலே முறைமை வடிவமைத்தல் ஆகும். இதன் போது பின்வரும் விடயங்கள் கவனிக்கப்படும். மென்பொருளை அறிமுகம் செய்தல், மென்பொருள் கட்டமைப்பு, சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர். பயனர் இடைமுகம் காட்சியளிக்கும் விதமும் தரவுகளை சேமித்தலும். பிரதான வன்கூறுகள் மற்றும் அவற்றிலுள்ள கூறுகளை இனங்காணல். ஒவ்வொரு உபத்தொகுதிக்கும் இடையிலான பொருத்தப்பாட்டை இனங்காணல். முறைமை செயற்படுத்த பொருத்தமான மென்கூறுகள், வன்கூறுகள் ஆகியவற்றை தீர்மானித்தல். சோதனை திட்டத்தை மேற்கொள்ளல். தீர்வினை குறிமுறைப்படுத்தல், கோடிங் ஆஃப் த சொல்யூஷன். இங்கு முறைமை உருவாக்கம் என்பது வடிவமைக்கப்பட்ட முறைமையினை கணனி மொழிகளின் உதவியுடன் கட்டளை தொகுதிகளின் தொகுப்பாக எழுதுவதையே குறிக்கும். இதன்போது பொருத்தமான கணினி மொழியை தேர்வு செய்வதற்காக பின்வரும் விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். இங்கு மென்பொருள் பாவிக்கப்படும் இடத்தை பொறுத்து கணினி மொழி தெரிவு செய்ய வேண்டும். அதாவது இணையம் சார்ந்ததாயிருந்தால் PHP, ASP, ஜாவா, ஸ்கிரிப்ட் என்பன பாவிக்கப்படும். வல்லுநர் முறையாக இருந்தால் ப்ரோலாக் போன்ற கணினி மொழி பயன்படுத்தப்படும். சிறிய ஆனால் விரைவாக தேவைப்பட்ட முறையாக இருந்தால் VB, .NET போன்ற கணினி மொழிகள் பயன்படுத்தப்படும். தீர்வினை சோதித்தலும் தவறு நீக்கலும், டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். உருவாக்கப்பட்ட முறைமையானது தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யத்தக்க வகையிலும் பிழைகளற்ற விதத்திலும் இயங்குகின்றதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பரீட்சிக்கப்படும். பின்வரும் வகையிலான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படலாம். அலகு பரீட்சித்தல், யூனிட் டெஸ்ட், ஒன்றிணைந்த பரீட்சித்தல், இன்டகிரேஷன் டெஸ்ட், முறைமை பரீட்சித்தல், சிஸ்டம் டெஸ்ட், ஏற்பு பரீட்சித்தல், அக்செப்டன்ஸ் டெஸ்ட். அலகு பரீட்சித்தல், யூனிட் டெஸ்ட். இதன்போது பல்வேறு கூறுகளாக தனித்தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருளின் பகுதிகளானது பிழைகளற்ற முறையிலும் ஒழுங்காக தொழிற்படுகின்றதா என்பது தனித்தனியே பரிசோதிக்கப்படும். ஒன்றிணைத்து பரீட்சித்தல், இன்டகிரேஷன் டெஸ்ட். இங்கு கூறுகளாக பரீட்சிக்கப்பட்ட முறைமைகள் ஒன்றுடனொன்று இணைக்கப்பட்டு பிழைகளற்ற முறையில் தொழிற்படுகின்றதா என்பது பரீட்சிக்கப்படும். முறைமை பரீட்சித்தல், சிஸ்டம் டெஸ்ட். இதன்போது முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்ட முறைமை பிழைகளற்ற முறையில் உரிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யத்தக்க விதத்தில் தொழிற்படுகின்றதா என்பது பரீட்சிக்கப்படும். ஏற்பு பரீட்சித்தல், அக்செப்டன்ஸ் டெஸ்ட். இதன்போது முறைமையினை உருவாக்குவதற்கான கட்டளையிட்ட வாடிக்கையாளர் தான் எதிர்பார்த்தவாறு தேவைகளை பூர்த்தி செய்து சிறப்பாக முறைமை செயற்படுகின்றதா என்பதை பரீட்சிப்பதே இதுவாகும். இந்த பரீட்சித்தல் முறைமை வாடிக்கையாளரினால் மேற்கொள்ளப்படும். மேற்கூறிய பரீட்சித்தலும் முறைமை உருவாக்குனரால் உருவாக்கப்படும். முறைமையை நிறுவுதல், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம். தவறுகள் நீக்கப்பட்ட புதிய முறைமையை நிறுவுதல் இந்த படிமுறையில் மேற்கொள்ளப்படும். முறைமையை நிறுவும் முறைகள் பின்வருமாறு. முதலாவது நேரடியாக செயற்படுத்தல், டிரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இரண்டாவது சமாந்தரமாக செயற்படுத்தல், பேரலல் இம்ப்ளிமெண்டேஷன். மூன்றாவது வெள்ளோட்ட முறை செயற்படுத்தல், பைலட் இம்ப்ளிமெண்டேஷன். நான்காவது கட்டங்களாக செயற்படுத்தல், ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். நேரடியாக செயற்படுத்தல், டிரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். பழைய முறைமையின் செயற்படுத்தல் முழுமையாக நிறுத்தி புதிய முறைமை செயற்படுத்தப்படும்.
புதிய முறைமை வெற்றியளிப்பின் அது தொடரப்படும். சமாந்தரமாக செயற்படுத்தல் parallel implementation. இதன்போது தற்போது பாவனையில் உள்ள முறைமை மற்றும் புதிய முறைமை ஆகியன ஒரே நேரத்தில் சமாந்தரமாக செயற்படுத்தப்படும். புதிய முறைமை வெற்றிகரமாக அமையுமாயின் பழைய முறைமை நிறுத்தப்பட்டு புதிய முறைமை செயற்படுத்தப்படும். வெள்ளோட்ட முறை செயற்படுத்தல் பைலட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த முறைமை சிறிய பிரதேசம் ஒன்றில் முதலில் நிறுவப்படும். இதன்போது முழுமையான முறைமை தேர்வு செய்யப்பட்ட மாவட்டத்தில் முதலில் நிறுவப்பட்டு செயற்படுத்தல் மேற்கொள்ளல். கட்டங்களாக செயற்படுத்தல் ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இங்கு தெரிவு செய்யப்பட்ட பகுதிகள் கட்டங்களாக தனித்தனியே பிரதேசத்தில் அல்லது கிளையில் படிப்படியாக நிறுவப்படும். முறைமை பராமரித்தல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். புதிய முறைமையை நிறுவிய பின்னர் முறைமை குறிப்பிட்ட காலம் வரை பராமரித்தல் வேண்டும். முறைமை பராமரிப்பின் போது கணனி வலையமைப்பு, கணனி மென்பொருட்கள் ஆகியனவும் பராமரிக்கப்படும். இதன்போது பின்வரும் விடயங்கள் தொடர்பில் பராமரிப்புக்காக கவனம் செலுத்தப்படும். முதலாவது, முறைமை செயற்பாட்டின் போது தவறுகள் பிழைகள் கண்டறியப்பட்டால் அவை சீர் செய்யப்படும். இரண்டாவது, பயனாளர் மற்றும் முகாமையாளரின் புதிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக முறைமையினை பதிவேற்றம் செய்தல். மூன்றாவது, வன்பொருள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை பிரதிபலிக்க செய்தல். மேற்குறிப்பிட்ட படிமுறைகள் மென்பொருள் உருவாக்க வாழ்க்கை வட்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் SDLC எனப்படும். முறைமை விருத்தி மாதிரியங்கள் சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல். நீர்வீழ்ச்சி மாதிரியம் வாட்டர்ஃபால் மாடல். ஊடாட்ட விருத்தி மாதிரியம் இட்டரேட்டிவ் இன்க்ரிமெண்டல் மாடல். மூல வகை மாதிரியம் புரோட்டோடைப் மாடல். சுருளி மாதிரியம் ஸ்பைரல் மாடல். நீர்வீழ்ச்சி மாதிரியம் வாட்டர்ஃபால் மாடல். நீர்வீழ்ச்சி மாதிரியத்திற்கு வளைய முறைமை விருத்தி தகவல் முறைமை உதாரணமாகும். ஆயுள் வட்ட படிமுறைகள் நேர்கோட்டில் நடைமுறைப்படுத்தப்படல் இதன் மூலம் காட்டப்படும். இந்த மாதிரியத்திற்கமைய முறைமையை உருவாக்கும் போது கவனிக்க வேண்டியவை பின்வருமாறு. முதலில் தேவைகள் நன்கு இனம் காணப்பட வேண்டும். ஒரு படிமுறை பூர்ணமான பின்னரே அடுத்த படிமுறை ஆரம்பிக்க வேண்டும். விருத்தி செய்யும் முறைமையின் இறுதி பெறுபேற்றை இறுதி கட்டத்திலே காண முடியும். நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் படிநிலை. முதலாவது தேவையை இனங்காணல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிக்யர்மெண்ட்ஸ். இரண்டாவது தீர்வினை திட்டமிடல் பிளானிங் சொல்யூஷன். மூன்றாவது தீர்வினை நடைமுறைப்படுத்தல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சொல்யூஷன். நான்காவது தீர்வினை சோதித்தலும் செவ்வையாக்கலும் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் ஆஃப் சொல்யூஷன். ஐந்தாவது முறைமை நிறுத்தல் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஆறாவது முறைமை பராமரித்தல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஊடாட்ட விருத்தி மாதிரியம் இட்டரேட்டிவ் இன்க்ரிமெண்டல் மாடல். இந்த விருத்தி மாதிரியத்தின் பிரதான நோக்கம் ஒரு தடவையில் சிறு பகுதிகளாக மீண்டும் மீண்டும் ஊடாட்டத்துக்குள்ளாவதும் அவ்வாறான எல்லா ஊடாட்டங்களின் போதும் மேம்படுத்தப்படும் வகையிலான முறைமையை விருத்தி செய்தலாகும். ஊடாட்ட விருத்தி மாதிரியத்தின் படிநிலைகள். ஆரம்ப திட்டமிடல் இனிஷியல் பிளானிங். திட்டமிடல் பிளானிங். தேவைகளை இனங்காணல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிக்யர்மெண்ட்ஸ். பகுப்பாய்வும் முன் திட்டமிடலும் அனலைசிஸ் அண்ட் டிசைனிங். நடைமுறைப்படுத்தல் இம்ப்ளிமெண்டேஷன். நிறுவுதல் டிப்ளாய்மெண்ட். சோதித்தல் டெஸ்டிங். மதிப்பீடு இவால்யூஷன். முறைமை விருத்தியாளர்கள் முன்னைய படிமுறைகளில் பெற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்த முடிவது அனுகூலமாகும். முறைமைகளின் தேவையை எளிமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அதன் பிரதான படிமுறை ஆரம்பமாகும். முறைமை முழுமையாக விருத்தி செய்யப்படும் வரை ஊடாட்டம் மூலம் விருத்தி செய்யப்படும். அனைத்து ஊடாட்டங்களின் போதும் முறைமையின் திட்டத்தின் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதுடன் புதிய செயல்முறை சேர்க்கப்படும்.